என்னடி சொல்ற? நிஜமாவா? ஹேசல், உனக்கு யாரடி சொன்னா? மறந்துட்டீங்களா? என் ஃப்ரெண்டு ஒருத்தி பக்கத்து காலேஜில் தானே படிக்கிறா. அவங்களுக்கு செம் லீவ் வந்து கிட்டத்தட்ட 1 வீக் தானா. 1 வீக் தானா? அப்போ நம்ம காலேஜ் எவ்வளோ பரவாயில்லன்னு 1 மந்த் லீவு தராங்க. நான் சொல்லும்போது அவள் நம்பவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் இயர் அவள் நம்ம காலேஜில் தான் படிப்பான்னு நினைக்கிறேன். அப்போ உன் ஃப்ரெண்டு உன்னோட 1 இயர் கம்மி தானா? ஆமாம் ஆமாம், சேம் ஏஜ் தான். பட் அவள் ஸ்கூலில் சேர்க்கும் போது 1 இயர் கீழே சேர்த்துட்டாங்க. ஹே, அங்கே பாருங்க, நம்ம பாய்ஸ் வராங்க. பஸ் வரலையா? ஆமாடா, வெயிட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கும். அரை மணி நேரம் ஆயிருக்கும்லடி? கூடவே ஆயிருக்கும். நாங்கள் அவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஊருக்கு கிளம்பலையாடா? ஏதோ நாங்கள் வந்துட்டோம்ல, என்ன போகணும். டேய், என்னடா ஆச்சு? நீ காலேஜ்ல எல்லாரும் மொத்தமா கிளம்புறதுனால பஸ் இல்லாம போயிட்டா என்ன? அப்படிதான் நினைக்கிறேன், எனக்கு தெரியலடா. நான் வேணா கேட்டுட்டு வரட்டா? அங்க காலேஜ்ல யாருமே இல்ல. அப்படி எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? ஆமா ஆமா. டேய், வீட்டு போகிறதுனால ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகணும். நீங்கள் யாரும் ஃப்ரூட்ஸ் வாங்கலையா? ஆமாம், எனக்கும் ஏதாவது வாங்கிட்டு போகணும். எங்களுக்கும் வாங்க வேண்டியது இருக்கு. அப்ப எல்லாருக்கும் சேர்த்து ஃப்ரூட்ஸ் வாங்கிடுவோமா? ஆமா, இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. கடை பக்கத்துல கூட இருக்கு. டேய், அப்ப எங்களுக்கும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துருங்க. என்ன ஃப்ரூட்ஸ்லாம் வேணும் சொல்லுங்க, வாங்கிட்டு வரோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாங்கிரு. சீசனல் ஃப்ரூட்ஸ் மாதிரி வாங்க. கிரேப்ஸ், ஆரஞ்சு அப்படி. சரி, இங்கே இருங்க, நாங்க வாங்கிட்டு வரோம். டேய், காசு வாங்கிட்டு வந்த பிரதா. டேய், சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கேக்குறா, என்னது அப்படின்னா? அதான்டா, ஆரஞ்சு, கிரேப்ஸ், பைனாப்பிள் அந்த மாதிரி தான் கேக்குறா. கெவின், உனக்கு அது வாங்கிடலாம்ல? ஆமாடா, அதே வாங்கிடு. கெவின், நீ எங்க போற? உங்க சித்தி வீட்டுக்கா? ஆமாடா, இந்த டைம் சித்தி கூப்பிட்டுருக்காங்க, அதான் அவங்க வீட்டுக்கு தான் போறேன். டேய் லூயிஸ், பஸ் வந்துற போகுது, சீக்கிரம் என்னெல்லாம் வேணும்னு பார்த்து சொல்லு. அப்போ எல்லாருக்கும் சொல்லிடலாமா ஒரே மாதிரி ஃப்ரூட்ஸ்? ஆமாடா, வேகமா சொல்லு. சரி, அப்போ அங்க யார்? ஹேசல், ஏப்ரல், ஏஞ்சல், அதுக்கப்புறம் எனக்கு வால்டர், கெவின், ஜெருஷ், அவ்வளோதானே? ஆமாடா, அவ்வளவுதான். நீ அவங்க 3 பேருக்கும் சேர்த்து போட்டுரு, அதுக்கப்புறம் போன பிறகு தந்துருவாங்க. ஓகேடா. டேய் கெவின், நீ வேணா எங்க வீட்டுக்கு வாரியா? ஆமா கெவின், 1 வீக் அங்க இரு, 1 வீக் எங்க வீட்டுக்கு வா, வெளியே சுத்தி பார்க்க போலாம்ல. வேணாண்டா, சித்தி கூப்பிட்டாங்க பத்தியா, போகலன்னா வேற எதுவும் நினைப்பாங்க. இருக்கட்டும், நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். இவ்வளோ நேரம் ஆயிட்டு இன்னும் வராமல் இருக்கிறானுங்க. நம்ம எல்லாருக்கும் வாங்கணும்ல, டைம் ஆகுமா இருக்கும். ஆமாடி, இந்த கெவின் எங்கே போகிறான்? எதுவும் சொன்னானா என்ன? இல்லையே, ஒன்றும் சொல்லலை. வரட்டும், அதுக்கப்புறம் கேட்டுக்கலாம். பாவண்ண அம்மா அப்பா இல்லைனாலும் கெவின் அங்கிங்கம்மா தங்கிட்டு இருக்கிறான். ஆமாம், சீக்கிரம் வேலைக்கு போயிட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவனே அவன் லைஃப்பை பார்த்துப்பான்ல. ஐயோ, நீங்கள் வேலைன்னு சொன்னக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. எனக்கும் ரெஸ்யூம்லாம் ரெடி பண்ணணும்ல. ஆமாம் ஏஞ்சல், எனக்கும் நீ ரெடி பண்ணுவியா? ஒரே மாதிரி ரெஸ்யூம் பண்ணிடு. ஏஞ்சல், ஓகே ஓகே, அப்போ எல்லாருக்கும் சேர்த்து நானே ரெடி பண்ணுறேன். நாங்கடி. டேய், எவ்வளோ ரூபாய் ஆச்சு? ஆளுக்கு 300 ரூபாய். இதை லூயிஸ்க்கு அனுப்பிடு, அவன் தான் போட்டான். கெவின், நீ எங்கே ஸ்டே பண்ண போற? சித்தி வீட்டுல தான். கெவின், ரெஸ்யூம்லாம் ரெடி பண்ணணும்ல. ஐயோ, ரெஸ்யூம் ரெடி பண்ணணும்ல, மறந்தே போயிட்டு பாருங்க. நான் பண்ணணும், ஆனா எனக்கு எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்ணணும்னு தெரியல. எங்களுக்கே தெரியலதான், ஏஞ்சல் தான் பண்ணி தாரா. ஏஞ்சல், அப்ப எங்க எல்லாருக்கும் சேர்த்து ரெடி பண்ணி தந்துருவியா? ரெடி பண்ணி தாரேன், ஆனால் என்ன யாரும் ரொம்ப அவசரப்படுத்தக்கூடாது. எனக்கு டைம் இருக்கும்போது தான் நான் பண்ணுவேன், ஓகேவா? ஓகே தாண்டி, வேலை தேடுறதுக்கு முன்னாடி கிடைச்சா போதும். அப்போ ஓகே, நான் டைம் இருக்கும்போது சொல்கிறேன். அங்க பாருங்க, பஸ் வந்துட்டு. ஏஞ்சல், நீங்கள் 3 பேரும் போகிற பஸ்ஸு தான் வந்திருக்கு. ஆமாம், வாங்கடி போகலாம். சரி, நாங்கள் அப்போ கிளம்புறோம். ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் கால் பண்ணுங்க, ஓகேவா? ஆமாம், எங்கேயாவது விட்டுட்டு ட்ரிப் போனீங்க அவ்வளோதான். ட்ரிப் போனால் எங்களுக்கு 1 வீக் முன்னாடியே சொல்லிடுங்க. ஆமாடா, வெளியே ட்ரிப்லாம் போனால் எங்களுக்கும் கரெக்டாக சொல்லிடுங்க. நாங்க சொல்லுவோம், நீங்க பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கி வச்சுக்கோங்க, வீட்டுல விட்டா சரிதான். அதெல்லாம் விடுவாங்க. சரி, நாங்கள் கிளம்புறோம்டா, பை பை. போயிட்டு சொல்லுங்க. ஓகேடா, சரி பாய். நாங்க ஃப்ரூட்ஸ். ஏன்டா சொன்ன, நம்மளே வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்கலாம் போல. ஏப்ரல் நம்ம வீடு தேடி வந்து அடிச்சிருவா, அவளை பத்தி உனக்கு தெரியாது. டேய், நம்ம பஸ் வந்துட்டு. மேரி, ஆ, ஏப்ரல் பக்கத்துல வந்துட்டாலாம், வெளியே நிக்கிறியா? இவ்வளோ நேரம் ஆயிட்டுன்னு? ஆமா, பஸ் வர டைம் ஆயிட்டுன்னு சொன்னான். எனக்கு ஆபீஸ் போகணும், அதனால ஏப்ரல் பாத்துக்க. வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஹாய் டாட். ஹாய் மம்மி. ஃப்ரூட்ஸ் நாங்க. பாரா, என் பொண்ணுக்கு பொறுப்புலாம் வந்திருக்கு. ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கா. டாடி, எங்க வந்ததும் கலாய்க்காதுங்க. என்னம்மா இப்படி ஒல்லியாயிட்டு வந்திருக்கிற? டயட் எது இருக்கிறியா என்ன?
மம்மி ரொம்ப படிக்கிறதுக்கு டைமே இல்லாம சுத்திட்டு இருந்தேன் மம்மி. அதுல சாப்பிட கூட டைம் இல்ல. ஏங்க 1 kg மட்டன் வாங்கிட்டு வாங்க, நான் சூப் போட்டு கொடுக்குறேன். இப்படி வந்திருக்கிறா. சரி சரி, நான் ஆபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்துருவேன். ஈவினிங் சூப் போட்டு கொடு. ஐயோ டைஜஷன் ஆகாதுங்க, இவ்வளோ லேட்டாக குடிக்கூடாது. சீக்கிரம் இப்போ வாங்கிட்டு வந்து தந்துட்டு போங்க. சரி சரி, வாங்கி தாரேன். ஏப்ரல் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே டாட்.